This video is sponsored by EduQuest. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உங்களை எடிட்டர் ஆக போற சேலஞ்சில் இன்னைக்கு டே 1. ஸோ இன்னைக்கு CapCutனா என்ன, அதுல எதுக்கு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருது, அதுக்கு எதுக்கு நம்ம VPN யூஸ் பண்றோம், இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CapCutனா என்ன? CapCutங்கிறது இன்ஷாட் VN மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ற ஆப் தான். இப்போ மத்த ஆப்போட CapCutஐ கம்பேர் பண்ணும்போது CapCutல அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இங்க அதிகமா இருக்கிறது பிரச்சனை கிடையாது, எஃபெக்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. அதனால சார் கொஞ்சம் டிமாண்ட் அதிகம். இப்போ எதுக்கு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருது? நீங்க 2020 பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய ஆப் பேன் பண்ணாங்க, லைக் PUBG, TikTok, யூஸ் ப்ரௌசர்னு சொல்லிட்டு. ஸோ அது கூடவே சேர்த்து இந்த CapCutஐயும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருது. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, பேன் பண்ணிட்டாங்க, எல்லாம் சரிதான், அதான் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருங்க தெளிவா சொல்றேன். இப்போ நம்ம ஊர்ல இந்த ஆப் எல்லாம் பேன் பண்ண மாதிரி சில வெப்சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, எந்த ஊர்ல அந்த வெப்சைட் அவைலபிளா இருக்கோ அந்த ஊரோட சர்வரை VPNல கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் அந்த CapCutஐயும் எந்தெந்த ஊர்லாம் பேன் பண்ணலையோ அந்த ஊரோட சர்வரை நீங்க VPNல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த நோ இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வராது. இப்போ நான் ரீசெண்ட் டேஸா யூஸ் பண்ற VPNோட லிஸ்ட் பிளஸ் நான் எந்தெந்த ஊர்ல கனெக்ட் பண்ணுவோங்கிற அந்த ஊரோட லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், எதுக்கு ப்ரோ இவ்வளவு VPN வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி டெய்லி லிமிடேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு சில ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு ஜிபின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னும் சில ஆப்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் லிமிடேஷன் கொடுத்துருவாங்க. அது நீங்க கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு VPN ஆன்லயே தான் இருக்கும், ஆனாலும் ஒர்க் ஆகாது. நீங்க இதை நோட் பண்ணிருக்கீங்க இல்லையான்னு தெரியல. நம்ம CapCutஐ நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருப்போம், சடனா பார்த்தாக்கா நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துரும். அதுக்கு காரணம் இதுதான். சோ வீடியோ அப்படியே சேவ் பண்ணிட்டு CapCut யூஸ் பண்றவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க. டே 2ல பார்ப்போம். உங்களை எடிட்டர் ஆக போற சேலஞ்சில் இன்னைக்கு டே 2. ஸோ இன்னைக்கு CapCutல வீடியோ எப்படி இம்போர்ட் பண்றது, டைம் லைன் என்ன, அதுல இருக்க இன்னும் சில செயல்பாடுகளை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் VPN ஆன் பண்ணிட்டு CapCut ஓபன் பண்ணினாக்கா இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்க கேலரியில இருக்க போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இதுல காட்டும். இதுல நீங்க எதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஆடை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஃபைல் இம்போர்ட் ஆயிடும். இப்போ நான் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட ஃபைல் இங்க இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் மெயின் ட்ராக்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஓவர்லேவை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஆட் பண்ணிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க. ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3ன்னு சொல்லிட்டு ஆட் ஆயிட்டே போகும். சோ இது மொத்தமா சேர்ந்ததுதான் டைம் லைன். இதை நீங்க ஜூமும் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம் லைனை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுல என்ன ப்ரோ யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருங்க சொல்றேன். இப்போ நான் டைம் லைனை நல்லா ஜூம் அவுட் பண்ணிட்டு மெயின் ட்ராக்ல ஒரு 2 கீ ஃப்ரேமை பக்கத்துல வச்சுட்டு லைட்டா ஜூம் பண்றேன். இது எந்த அளவுக்கு பொறுமையா ஜூம் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ நான் டைம் லைனை நல்லா ஜூம் பண்ணிட்டு மெயின் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரியே பக்கத்துல 2 கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இவ்வளவுதான் மேட்ரு. இப்போ அதே மாதிரி இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல 2 சீன் இருக்கு. இப்போ இந்த 2 சீனுமே நான் ஷார்ப்பா கட் பண்ணி தனித்தனியா பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. டைம் லைன் ஜூம் அவுட்ல இருக்கும்போது என்னால அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நான் இந்த டைம் லைனை நல்லா ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்னால ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்க முடியும். சோ என்னால ஷார்ப்பா கட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு பின் குறிப்பு, நீங்க மெயின் ட்ராக்கை டச் பண்ணும்போது கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பிளஸ் இன்டர்ஃபேஸ்லாம் மாறும். அதே மாதிரி நீங்க பிளாங்க் ஸ்பேஸ்ல டச் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ்லாம் மாறும். இது எதனால மாறுது, இதோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். உங்களை எடிட்டர் ஆக போற சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. ஸோ நீங்க எடிட் பண்ண போற வீடியோல சாங் எப்படி ஆட் பண்றதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் நான் என்னோட வீடியோல சாங் எப்படி ஆட் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். நான் ஸ்ட்ரெயிட்டா இன்ஸ்டாகிராம்ல நியூ போஸ்ட் ஓபன் பண்ணிட்டு எனக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை சர்ச் பண்ணிட்டு அதுல பர்டிகுலரா எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துப்பேன். இல்லைன்னா அந்த பார்ட்டை வேற யாராவது ரீல் அப்லோட் பண்ணிருந்தாக்கா அந்த ரீலை மட்டும் டவுன்லோட் பண்ணிப்பேன். இப்போ CapCut ஓபன் பண்ணிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இல்லைனாக்கா டவுன்லோட் பண்ண ரீல், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ டச் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா வீடியோ ஆடியோ தனித்தனியா வந்துரும். இப்போ அந்த வீடியோ டச் பண்ணி டெலீட் பண்ணிட்டு உங்க வீடியோவை ஆட் பண்ணி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரோ எனக்கு இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுக்கிறது, ரீல்ஸ் டவுன்லோட் பண்றதுலாம் செட் ஆகாது, வேற ஏதாவது ஒரு மெத்தட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட்டா குரோம் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சாங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ CapCut ஓபன் பண்ணீங்கன்னா கீழே ஆடியோ இருக்கும், அதை ஓபன் பண்ணினாக்கா சவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி டிவைஸை கிளிக் பண்ணி செலக்ட் ஃப்ரம் டிவைஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணினாக்கா டைரக்டா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓபன் ஆகும். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண சாங் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு அந்த சாங் கிளிக் பண்ணிட்டு ஓகே
கொடுத்தீங்கன்னாக்கா அந்த சாங் இந்த இடத்துல வந்துடும். ஜஸ்ட் பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்க டவுன்லோட் பண்ண சாங் இம்போர்ட் ஆயிடும். இப்போ நான் சொன்ன 2 மெத்தட்ல எது உங்களுக்கு ஈஸியா படுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு அடுத்த வாட்டி எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. CapCut யூஸ் பண்றவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் ஃபாலோ பண்ணிடுங்க.